ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டா நாம ஸலவாத்து சொல்லக்கூடாது அப்படின்னுமா. கூடாதுன்னு என்னது? ரசூலுல்லாஹ்வோட பெயர் சொல்லப்பட்டாலும் நமக்கு ஸலவாத்தே சொல்லாத இப்படி நாம சொன்னோம் என்று ஒரு பச்சை பொய்யான அவதூறான ஒரு கருத்தை சொல்றாரு. அதை நீங்க அவருடைய வாயினாலேயே நீங்க கேட்கலாம். இந்த அளவுக்கு பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களே என்று ஒரு பொதுவான ஒரு மனிதன், ஒரு சிறு பிள்ளை விளங்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய வாதங்கள் அமைந்திருந்தது. இவர் ஆய்வு எதுவுமே பண்றது இல்லை, எதுவும் ஆய்வு பண்றது. எதை தெரியுமா இவர் ஆய்வு பண்றது? பிஜே சொல்லிவிட்டார் என்று கேள்விப்பட்ட இவர் ஆய்வு முடிஞ்சு. பிஜே சொல்லிட்டாரு, நம்ம அண்ணன் சொல்லிட்டாருல, அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும். ஜமாத்துடைய படம் பார்க்கறது இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலமாக ஜமாத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், ஜமாத்திலிருந்து விலகி சென்றவர்கள், ஜமாத்துக்கு எதிராக பலதரப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அபத்தமான கருத்துக்களையும் சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பி வருகிறார்கள். குறிப்பாக சகோதரர் நிப்ராஸ் ஜமாத்துக்கு எதிராக பேசி வருகிறார்கள். இவர்களுடைய பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு ஜமாத் சார்பாக பதில் வழங்க வேண்டும் என்று நாம் தலைமையிடத்திலே கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் ஜமாத்துடைய தலைமை நமக்கு தந்த பதில், பொய்களையும் அவதூறுகளையும் கண்டு கொள்ள தேவையில்லை, நாம தவ்வால நம்முடைய கவனத்தை செலுத்துவோம் என்று ஜமாத் சொன்னாலும் அதிலுள்ள பொய்களுக்கும் அவதூறுகளுக்கும் நான் பதில் கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் ஜமாத்திடத்திலே அனுமதி வாங்கி இந்த வீடியோ பேசி வெளியிடப்படுகிறது. சகோதரர் நிப்ராஸ் அவர்கள் ஜமாத் குறித்து பலதரப்பட்ட பொய்களை கட்டவிழ்த்து விடுறாரு. இந்த பொய்களை கட்டவிழ்த்து விட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நாம சுட்டி காட்டணும், சுட்டி காட்டினாலும் ஜமாத் அதை ஏத்துக்க மறுத்துட்டாங்க, அதனால தான் நான் ஜமாத் விட்டு வெளியே வந்தேன் அப்படின்றாரு. இவர் சுட்டி காட்டின ஒவ்வொரு விஷயத்தையும் இவரே வீடியோல பேசியிருப்பாரு. இவர் சுட்டிக்காட்டிய விதமும் இவர்கள் வைத்த வாதங்களும் எவ்வளவு ஒரு மடத்தனமான, ஒரு பச்சை புள்ளைக்கும் விளங்கும் விதமாக இவர்கள் இந்த அளவுக்கு ஒரு தக்லீத்வாதிகளாக, இந்த அளவுக்கு பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களே என்று ஒரு பொதுவான ஒரு மனிதன், ஒரு சிறு பிள்ளை விளங்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய வாதங்கள் அமைந்திருந்தது. இவர் முதலாவதாக இவர் சுட்டி காட்டிய விஷயத்தை அவர் சொல்றாரு, இந்த விஷயத்துல நம்ம சுட்டி காட்டணும், அதனால தான் ஜமாத் விட்டு விலகி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இவர் முதலாவதாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டா நாம ஸலவாத்து சொல்லக்கூடாது அப்படின்னுமா. கூடாதுன்னு என்னது? ரசூலுல்லாஹ்வோட பெயர் சொல்லப்பட்டாலும் நமக்கு ஸலவாத்தே சொல்லாத இப்படி நாம சொன்னோம் என்று ஒரு பச்சை பொய்யான அவதூறான ஒரு கருத்தை சொல்றாரு. அதை நீங்க அவருடைய வாயினாலேயே நீங்க கேட்கலாம். அதே போல ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்ல கூடாது என்று நீங்க தடுக்கிறீங்களே, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்ல கூடாது என்று நீங்க தடுக்கிறீங்களே, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்ல கூடாது என்று நீங்க தடுக்கிறீங்களே, காற்ற ஆதாரம் எல்லாம் சம்பந்தமே இல்லையே. அப்ப இதை நீங்க மக்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். சரி, உண்மையிலேயே நம்ம அப்படித்தான் சொன்னோமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டா ஸலவாத் நீங்க சொல்லாதீங்க நம்ம எங்கேயாவது போயிட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணிருக்கிறோமா? இவ்வளவு காலம், இத்தனை வருட காலம் நம் ஜமாத்துடைய தவா பணிகளை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு தாயாவது ரசூலுல்லாஹ்வுடைய பேர் கேள்விப்பட்டா நீ ஸலவாத் சொல்லாத இப்படின்னு சொன்னதா ஒரு வீடியோவை, ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அப்ப பச்சை பொய்யை புழுகி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இவருடைய அந்த வார்த்தையிலிருந்து, இவருடைய அந்த வீடியோவிலிருந்தே மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இந்த ஸலவாத்து குறித்த சர்ச்சை என்ன, ஸலவாத்து குறித்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே பிஜே அவர்கள் ஜமாத்திலே இருக்கக்கூடிய காலத்திலேயே நாம என்ன பண்றோம்னா சில ஹதீஸுகளை எடுத்து ஆய்வு பண்றோம். இந்த ஸலவாத்து சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகளை எடுத்து ஆய்வு பண்றோம். எப்படி ஆய்வு பண்றோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் கண்டிப்பாக ஸலவாத்து சொல்ல வேண்டும், இல்லை என்றால் அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், இதை மாதிரி பலதரப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது. இன்னும் ஒரு புறம் பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டும், இப்போ உதாரணத்துக்கு ஹந்தக்கூடிய போர்க்களத்தில் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நஹ்னுல்லதி பாயவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா என்று வரக்கூடிய வார்த்தை, முஹம்மதா உங்களுக்கு நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம் ஸலவாத்தோட சேர்த்து சொல்ல மாட்டாங்க. அப்ப இத மாதிரி வார்த்தைகள், இத மாதிரி ஹதீஸ்கள் இதையெல்லாம் வச்சு
ஆரம்பத்தில் நான் எப்ப சொல்றேன்னா பிஜே ஜமாத்தில் இது இருக்கக்கூடிய நேரத்தில் நீக்கப்படுவதற்கு முன்னால் என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம்னா எப்பவுமே ரசூலுல்லாவுடைய பேர் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஸலவாத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, இத மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஸலவாத்து சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த ஹதீஸ் வேறு விளக்கத்தை சொல்லுதுன்னு சொல்லி பாங்குடைய துவாவுக்கு பிறகு நீங்க ஸலவாத் சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த நிலைப்பாடு நம்ம இருந்ததுக்கு பின்னாடி நாம ஆய்வு பண்றோம். ஆய்வு பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன நாம ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறோம்னு சொன்னா, இல்ல ரசூலுல்லாவுடைய பெயர் ஒருவர் சொன்னால் அதை நாங்கள் கேட்டால் ரசூலுல்லாவின் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற முடிவை நாம் எடுக்கிறோம். எப்ப நாங்க இந்த முடிவு எடுக்கிறோம், நிப்ராஸ் பேசினதுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கல. எப்ப நாங்க இந்த முடிவு எடுக்கிறோம்னு சொன்னா கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த முடிவை நாங்க எடுத்துட்டோம். இவர் இவ்வளவுக்கும் ஜமாத்தில் தான் இருக்கிறாரு. ஜமாத் சம்பந்தமாக இவர் ஜமாத்துட்டு விளையிறதுக்கான காரணம் என்னவா, சுட்டி காட்டினாலும் ஏற்றுக்கொள்ள. எப்படாப்பா நீ சுட்டி காட்டின, நீ உனக்கு முதல்ல ஜமாத்துடைய நிலைப்பாடே தெரியாதே, ஜமாத்துடைய ஆய்வுகளே தெரியாதே. ஜமாத்துடைய ஆய்வுகள் சொல்லி நாம் என்ன செஞ்சோம், தாய்க்கள் மட்டுமே இருக்கக்கூடிய குரூப்ல ஜமாத்துடைய ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போடுறோம். எடுத்து போடாத ஆய்வுகள் என்ன செய்யணும், அட ஜமாத் ஆய்வு செஞ்சு ஆய்வு கட்டுரை வெளியிட்டு இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு வாசி பார்க்கணும். இவரும் அந்த குரூப்ல இருக்கிறாரு. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க எடுத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல அவர் கூட என்ன செஞ்சிருக்காரு, ஆய்வுகள் எல்லாம் பார்த்திருக்கிறாரு. ஸலவாத்து சம்பந்தமான ஆய்வுகளை முழுமையாயில நாங்க போட்டு ரசூலுல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டால் ஸலவாத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த ஆய்வு கட்டுரை நம்ம முடிச்சிருக்கிறோம். இவர் என்ன தெரியுமா பண்றாரு, இவர் ஆய்வு எதுவுமே பண்றது இல்ல, எதுவும் ஆய்வு பண்றது. இவர் எதை தெரியுமா இவர் ஆய்வு பண்றது, பிஜே சொல்லிவிட்டார் என்று கேள்விப்பட்ட இவர் ஆய்வு முடிஞ்சு. பிஜே சொல்லிட்டாரு, நம்ம அண்ணன் சொல்லிட்டாருல, அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும். ஜமாத்துடைய நிலைப்பாட பாக்குறது இல்ல. ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன, ரசூலோட பேர் சொல்லப்பட்ட ஸலவாத்து சொல்ல வேண்டும். இது ஸ்கிரீன்ஷாட் நவம்பர் மாசத்திலேயே, இப்ப நாம இருக்கிறோம் ஏப்ரல் மாசம் 4ஆம் மாசம், போன வருஷம் 11ஆம் மாசம் நம்ம தாய்க்கள் குரூப்ல போடுறோம். இது போன வருஷம் நவம்பர் மாசம் எடுத்த முடிவும் கிடையாது. 2024லயே ஜமாத்துடைய ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஜமாத்துடைய செயலாளர் நினைக்கிறேன் CV இம்ரான் அவர்கள் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் செய்றாரு, ரசூலுல்லாவுடைய பேர் சொல்லப்பட்ட ஸலவாத்து சொல்லணுமான்னு கேள்வி வருது. ஆமாங்க சொல்லதான் வேணும். அந்த வீடியோ நம்ம இதோட இணைச்சிடுவோம், அதையும் பாருங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை கேட்டா ஸலவாத் சொல்லணும்னு ஹதீஸ்ல இருக்கு. இப்ப நம்ம ஒரு பயானுக்கு போறோம்னா அடிக்கடி ரிப்பீட்டடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் வருதுன்னா நம்ம ஸலவாத் எத்தனை வாட்டி கேட்கிறோமோ சொல்லிட்டே இருக்கணுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் ஸலவாத் சொல்வது அவசியமா? எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறை சொல்வது அவசியமா என்று கேட்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, சில ஹதீஸ்கள் அப்படி வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மெம்பர்ல ஏறி ஒவ்வொரு மெம்பரா இறங்கும் பொழுது ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் 3 மெம்பர் இறங்கும் பொழுது ஆமீன் சொன்னீங்கன்னு கேட்கும் பொழுது, முதல் மெம்பர்ல நான் இறங்கும் பொழுது ஜிப்ரீல் வந்தார், அப்போது ஒரு பிரார்த்தனை செய்தார், அந்த பிரார்த்தனைக்கு நான் ஆமீன் சொன்னேன். ஜிப்ரீல் அவர்கள் 2வது மெம்பர்ல நான் ஏறும் பொழுது பிரார்த்தனை செய்தார், அப்போது அவர் ஒரு பிரார்த்தனை செய்தார், நான் ஆமீன் என்றேன். 3வது மெம்பர்ல ஒரு பிரார்த்தனை, அதுக்கு ஆமீன் சொன்னேன். அதுல யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ, என் பெயர் கூறப்பட்டு நினைவு கூறப்பட்டு அப்போது யார் ஸலவாத்து கூறவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று அவர் கேட்டார். நான் ஆமீன் என்றேன். வயது முதிர்ந்த பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்களை யார் சொர்க்கம் போகவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும், பராமரிக்காதவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் கேட்டார். நான் ஆமீன் என்றேன். யாருக்கு ரமலான் மாதம் கழிந்து விடுகிறதோ ஆனால் அவனிடத்தில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று அவர் கேட்டார். நான் ஆமீன் சொன்னேன் என்று 3 பிரார்த்தனை வருது. அப்போ இதுல முகமது ரசூலுல்லாஹ்வுடைய பேர் நினைவு கூறப்பட்டால் அங்கே ஸலவாத் சொல்லணும், சொல்லாதவர்கள் நாசமாகட்டும் என்ற கருத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸ் வருது, யார் என்னுடைய பேர் கூறப்பட்டு ஸலவாத் கூறவில்லையோ அவர்தான் கஞ்சன், கஞ்சனாக அவர் இருக்கிறார் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கு. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் இதெல்லாம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேர் கேட்டா
நாம ஸலவாத் சொல்றது அவசியமா என்று கேட்டா இந்த ஹதீஸ்களை கவனித்து பார்த்தால் அது அவசியம்தான் என்பதை நம்ம அறிய முடிகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு எந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கும் பொழுது, பாங்கு சொல்றோம்ல, பாங்கு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் தன் மீது ஸலவாத் சொல்லுமாறு சொல்லியிருக்கிறாங்க. பாங்கு முஅத்தின் பாங்கு சொல்லுவாரு, அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லணும். முஅத்தின் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா நம்ம அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும். முஅத்தின் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா நம்ம அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். ஒரு ஹய்யா அலஸ் ஸலா சொல்லும்போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லணும். ஹய்யா அல் ஃபலா அப்படி சொல்லும்போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லணும். அப்படி அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அதே மாதிரி சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஸலவாத் ஒரு முறை சொன்னால், ரசூலுல்லாஹ் மேல ஒரு முறை ஸலவாத் சொன்னா அல்லாஹ் 10 முறை அருள் புரிவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறானோ அவனுக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப அந்த இடத்துல அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற வாசகமும் வருது. பாங்குல என்ன வருது? அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு பிறகு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு வருதா இல்லையா? முஹம்மது என்ற வார்த்தை வருதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்றத ஒரு முறை ஸலவாத் சொல்றத 10 முறை அல்லாஹ் அருள் புரிவதாகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், ஸலவாத்னா என்ன? முஹம்மதுன்னு பேர் வந்த உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இவ்வளவு நீளமா இருக்கல, இதுதான் ஸலவாத். ஸலவாத்ன்றது இதுதான். ரசூலுல்லாஹ் பாங்குக்கு பிறகு சொல்லுங்கன்னு சொன்னது எது? இதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சுருக்கமாக ஷார்ட்டா சொல்லலாமா என்றால் பாங்குக்கு பிறகு ஷார்ட்டா சொல்ல முடியாது. மத்த நேரத்தில் இப்போ நான் முகமது அப்படின்ற வார்த்தை நான் பயன்படுத்துறேன்னு வைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லலாம், ஷார்ட்டா சொல்லலாம். மற்ற சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை நாம் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்குன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இந்த நபி மீது அல்லாஹ் அருள் புரிகிறார், வானவர்கள் அருளை கேட்கிறார்கள். எனவே ஈமான் கொண்டவர்களே, நீங்க இந்த நபி மேல ஸலவாத் சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி அப்படின்னு சொன்னா ஸலவாத், வஸல்லம் என்று சொன்னால் சலாம். ஸல்லல்லாஹு அலைஹி என்றால் ஸலவாத், அவர் மீது ஸலவாத் உண்டாகட்டும் அர்த்தம். அவர் மீதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, ஸல்லல்லாஹு அலைஹி அவர் மீது ஸலவாத் உண்டாகட்டும், வஸல்லம அவர் மீது சலாமும் உண்டாகட்டும் என்று அர்த்தம். இப்படி ஷார்ட்டா சொல்லலாமா? சொல்லலாம். இதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்ல சந்திச்சு சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைக்க அப்படின்றார், நேருக்கு நேரா பார்த்து சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைக்க உங்கள் மீது ஸலவாத் உண்டாகட்டும் சொல்லியிருக்காரு, ஷார்ட்டா, நீளமா இல்லாம, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்படிலாம் இல்லாம ஸல்லல்லாஹு அலைக்கன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இல்லையே, இப்போ படர்க்கையா தான் நம்ம சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி அவர் மீது ஸலவாத் உண்டாகட்டும் நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது, இது கட்டாயமா என்றால் பாங்குக்கு பிறகுதான் கட்டாயம் என்று ஒரு கருத்தும், இல்ல மற்ற எல்லா நேரத்திலையும் முஹம்மதின் பேர் கேட்டா ஸலவாத் ஷார்ட்டாவது சொல்லிக்கிறணும், எல்லா நேரத்திலும் சொல்றது கட்டாயம் தான் என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. அதனால சிறப்பான கருத்தாக நம்ம பாங்குக்கு பிறகு முழுமையான ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். மற்ற நேரத்தில் முஹம்மது என்ற வார்த்தை நாம் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை சொல்வது மிகச் சிறப்பான ஒரு அம்சம்தான். அதை நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் சிறப்பான ஒரு அம்சமாகும். அப்ப இவ்வளவு ஜமாத்துடைய நிலைப்பாடு இருந்தும் இதை எதையுமே பார்க்கற, இப்படி எந்த அளவுக்கு பொய்ய கட்டவிழ்த்து விடுறார்னா, இவர் ஜமாத்துடைய தெரியுமா போனாரா, ஜமாத்துக்கு நாங்கள் சுட்டி காட்டினோம், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்ப நீ சுட்டி காட்டின? நீ சுட்டி காட்டுறதை விட்டு முதல்ல இந்த வீடியோ சரி பார்த்தியா, ஜமாத்துடைய ஆய்வு கட்டுரை சரி நீ வாசியா,
பெரிய ஆய்வாளர் மாதிரி இவர் என்ன செய்யறார், தன்னொரு பெரிய ஆய்வாளர் மாதிரி காட்டிக்குவார். இவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, இவருடைய வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்றவெல்லாம் மூடைய, மற்றவெல்லாம் மடைய, மற்றவெல்லாம் பாமர, இவர் மட்டும் தான் பெரிய ஆய்வாளர் மாதிரி. நீ அவ்வளோ பெருசாலாம் ஆய்வு பண்ண தேவைப்பா. நாங்க போடுறத ஜமாத்துல தலைமை இருக்குது இல்லையா, ஆய்வு செஞ்சு உங்க கையில கொண்டு தர்றோமே, இதையாவது வாசிச்சிருந்தாலே சலவாத்து குறித்து ஜமாத்துல நிலைப்பாடு என்ன என்பதை விளங்கி இருக்கலாம். அப்ப இந்த ஒண்ணு இவருக்கு முழுமையா நம்ம பேச தேவையில்ல. இந்த ஒண்ணு இவர் எந்த அளவுக்கு பொய்யரு, எவ்வளவு அவதூறு பரப்பக்கூடியவர், எந்த அளவுக்கு இந்த ஜமாத்தை நாசமாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், இவர் எந்த அளவுக்கு பிஜேயை தக்லீது செய்யக்கூடியவர். இன்னும் கொஞ்ச நாள் என்ன தெரியுமா நடக்கும், பிஜேக்கு நடவடிக்கை எடுத்ததே பில இப்படின்னு வந்து நிற்பாங்க. இது மட்டும் இல்ல கிடையாது, இவர் ஒவ்வொன்றுக்கா இத மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொன்றுமே முழுக்க முழுக்க அவதூறை பேசக்கூடிய ஒரு வேலை இவர் என்ன செஞ்சிருக்கிறார்னாக்க செஞ்சிருக்கிறாரு. நம்முடைய ஜமாத்துடைய ஆரம்ப நிலைப்பாடுனா பிஜே இருக்கக்கூடிய நேரத்தில் கூட எடுத்த நிலைப்பாடு என்னன்னா, ரசூல்லாவுடைய பேரை கேட்டா சலவாத்து சொல்லக்கூடாது இப்படி நம்ம சொல்லல. ரசூல்லாவுடைய பேர் கூறப்பட்டா ஒரு பயான் வந்தாக ஒரு 100 தடவை ரசூல்லாவோட பேரை சொல்லுவாங்க, 50 தடவை சொல்லுவாங்க, ஒரு 1000 தடவை சொல்லுவாங்கன்னு வைங்களே. 1000 தடவையும் ரசூல்லாவின் மீது நாம சலவாத் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஹதீஸுக்கான விளக்கம் அது கிடையாது. பாங்குக்கு பின்னால் வரக்கூடிய துவாவுக்கு பின்னால் வரக்கூடிய சலவாத்து தான் சொல்லுதுன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இவர் பேசக்கூடிய நேரத்தில் ஒரு வஞ்சகத்தோடு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஜமாத்தை அழிக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு இவர் எப்படி பேசுறாருன்னா, நாங்க எப்படி சொன்னோமா, ரசூலுல்லாவுடைய பேரை நாம கேட்டா சலவாத்தே சொல்லக்கூடாது நம்ம சொன்னோமா. அப்ப என்ன அர்த்தம்னா, ஹராம் என்ற ரேஞ்சில நாம பிரச்சாரம் பண்ணது மாதிரி மக்கள் மத்தியில ஒரு தோற்றத்தை இவர் ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்ல கூடாது என்று நீங்க தடுக்கிறீங்களே. இந்த அளவுக்கு பொய்ய சொல்லியாவது ஜமாத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இவர் இந்த இடத்துல பேசியிருப்பதை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.